ஹை வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நில வரைபடத்தையும், அதாவது டோட்டல் எஃப்எம்பி மேப்பையும் எப்படி இந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட் மூலமாக பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சேம் இதே கண்டென்ட் தான், எப்படி வந்து மொத்த நில வரைபடத்தையும் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம்பி மேப்னுடைய லிங்க்கை வந்து எடிட் பண்ணி எகைன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா மேப் டவுன்லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த டிஎன்இ சர்வீசஸோட அந்த வெப்சைட் லிங்க் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து 100% ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்இ சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜ் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன், புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், உங்கள் நிலம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்ததாக வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கிராமம், வில்லேஜ் வந்து எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா புல எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் உங்கள் நிலத்தினுடைய சர்வே நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக உட்பிரிவு எண் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உட்பிரிவு எண் அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர் தான். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே நீங்கள் கொடுத்த சர்வே நம்பரில் எத்தனை சப்டிவிஷன் நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் உங்கள் நிலத்தினுடைய சப்டிவிஷன் நம்பர் எதுவோ அந்த சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோட் என்டர் பண்ணி சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நீங்கள் கொடுத்த சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பருக்கான எஃப்எம்பி மேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, பட் இப்போ உங்களுக்கு அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நிலவரப்படத்தையும் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உட்பிரிவு எண் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது கீழே வந்து ஒரு ஹைபன் சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு டேஷ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நில வரைபடமும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சப்டிவிஷன் நம்பரில் இருக்க மேப் மட்டும் வேணும்னா இந்த சப்டிவிஷன் நம்பர்ஸில் எந்த சப்டிவிஷன் நம்பர் உங்கள் நிலத்தோடதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு டோட்டல் எஃப்எம்பி மேப்பும் வேணும் அப்படின்னா இந்த ஹைபன் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஹைபன் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை அந்த அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சமர்ப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் வரும். இன்வாலிட் அக்சஸ் டு தி சைட், லாகின் ஃப்ரம் ஹோம் பேஜ் அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த லாகின் ஃப்ரம் ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ மறுபடியும் அந்த டிஎன்இ சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட் பேஜே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் நிலத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். தென் சப்டிவிஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உட்பிரிவு எண்ணில் வந்துட்டு ஜஸ்ட் டேஷ் மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோட் என்டர் பண்ணி இப்போ நீங்கள் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா புலப்படம் பார்வையிட அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நில வரைபடமும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜில் ஓப்பன் ஆகும். அதுவும் பிடிஎஃப் ஃபைலில் வந்து ஓப்பன் ஆகும். பட் இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகி தான் வந்து ஓப்பன் ஆகும். குறைஞ்சது ஒரு 30 செகண்டாக டைம் எடுக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்து வெப்சைட் பேஜை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நில வரைபடமும் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா சப்டிவிஷன் நம்பருக்கான மேப்புமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த எஃப்எம்பி மேப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் அந்த மேப் நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ இந்த மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் ஒரு டவுன் ஏரோ போட்டு ஒரு டவுன்லோட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த நிலை வரைபடத்தையும் டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட் மூலமாக பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரிக்ஸு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மொபைல் மூலமாக வந்து தற்போதைக்கு இந்த எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகலை. நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் அடுத்து வர பேஜில் வந்துட்டு பிடிஎஃப் ஓப்பன் அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் அந்த எஃப்எம்பி மேப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் ஆகிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் வருது. ஏற்கனவே இருந்த பழைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. டேரெக்டாக அந்த எஃப்எம்பி மேப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனை வந்து கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு மொபைல் மூலமாக எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்குது, மொபைல் ஆப் இருக்குது. அந்த மொபைல் ஆப் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எஃப்எம்பி மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அந்த மொபைல் ஆப்பில் எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த எஃப்எம்பி மேப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் என் சேனலுக்கு இருந்தால் தான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.